அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தெளிவூட்டலை தருவதற்காகத்தான் நம்ம பகிர்றோம். அது என்ன தெளிவூட்டல்னா, கடந்த ஒரு வாரமாகவே நமக்கு தெரியும், மக்காவுக்கு ஹஜ்ஜி வழிகாட்டியாக சென்றிருந்த அகில இலங்கை ஜம்மியாவினுடைய பொதுச் செயலாளர் அர்க்கம் நூராமித் அவர்கள் அங்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட விவகாரங்கள், அது தொடர்பாக ஒரு விரிவான ஒரு வீடியோவை நம்ம வெளியிட்டோம். அந்த வீடியோவுக்கு பிறகு நிறைய சகோதரர்கள் ஒவ்வொரு விதமான கருத்துக்களையும் சொல்லியிருந்தார்கள். அது அவர்களுடைய கருத்துக்கள், தாராளமாக அவற்றை சொல்ல முடியும். அதில் 2 விதமான ஆட்களை நம்ம பார்க்க முடிஞ்சது என்னுடைய வீடியோ தொடர்பாக. ஒன்று என்னன்னு கேட்டால், இவர் சாதிக் ஹாஜியார் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு அப்படின்றவங்க, அதே மாதிரி இவர் அர்க்கம் நூராமித்துக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்கிறாரு அப்படின்றவங்க. இந்த 2 தரப்பையும் நான் எப்படி பார்க்குறேன்னா, இவங்க வீடியோவையே பார்க்கல. முழுமையாக பார்த்துருந்தாங்கன்னா இந்த முடிவுக்கு அவங்க வந்திருக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ளே என்ன சொல்லியிருக்கிறோங்கிறது முழுமையாக பார்க்குறவங்களுக்கு உண்மையிலேயே வெளிப்படையாக தெரிய வரும். இதை தாண்டி இதில் இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள். என்னன்னு சொல்லி சொன்னால், என்னன்னாலும் அர்க்கம் நூராமித் அவங்க குரானை தடுத்தவர், குரானை தடுத்து அவர் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார். இன்னொரு சாரார் வந்து என்னென்னு கேட்டால், இவர் குரானை எல்லாம் தடுக்கவும் இல்லை, ரிவ்யூ கமிட்டி அந்த அநியாயத்தை பண்ணவும் இல்லை, எனவே அவங்க மேலே இது அபாண்டமாக சொல்லப்படுகிறது என்று சொல்லக்கூடிய இன்னொரு சாரார். இந்த 2 சாரார் தொடர்பாகவும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், முதலாவது குரானுடைய தடை என்பது, குரான் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பது என்பது இன்றைக்கு ஒரு 2-3 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய ஒரு விவகாரம். இன்றைக்கு அர்க்கம் நூராமித் அவர்கள் அங்கே பிரச்சனைக்குள்ளாக்கப்படுறாரு மக்காவில். அதுக்கு பிறகு அவர் ஸ்ரீலங்கா அனுப்பப்படுறாரு. இப்போ சமூக வலைதளங்களில் சில பேர் வந்து ஒரு குரானை தடுத்திருக்க கூடாது, அல்லது குரானை அங்கேருந்து சாதிக் ஹாஜியார் அனுப்பியிருக்க கூடாது, இப்படியெல்லாம் பேசுகிறாங்கல்ல. இந்த யாராவது இந்த 3 வருஷமாக குரான் தடுக்கப்பட்டிருக்கிறது, அதை வெளியே கொண்டு வரணும், அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு யாரை சந்திக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணி அதை வெளியே கொண்டு வரணும், எந்த முயற்சிகளையாவது செஞ்சுருக்கிறாங்களான்னு எத்தனை பேர் நீங்கள் சொல்லுங்கள். அதில் எத்தனை பேர் வர்றாங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா கருத்து சொல்லலாம், கமெண்ட் அடிக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். அதுக்குரிய களத்தில் நின்று அந்த பணியை ஆற்றணும், அதை செய்யணும். நம்ம அதை பண்ணாமல் இந்த மாதிரி கருத்துக்களை நம்ம இருதரப்புலையும் இருந்துக்கிட்டு சொல்ல முடியாது. இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு குரான் அவர் தடுத்திருக்கும் போது, அவர் அங்கே தடுத்தது சாதிக் ஹாஜியார் செஞ்சது சரிதானே, அப்படி இருக்கும்போது அர்க்கம் நூராமித்துக்கு இப்படி சாதிக் ஹாஜியார் செஞ்சிருக்க கூடாது என்றெல்லாம் ரஸ்மின் இப்படி பேசுவார், குரானை தடுக்கும் போது இவர் எங்கே இருந்தார் என்கிற கேள்விகளை எல்லாம் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல நீங்களாம் எங்கே இருந்தீங்கன்னு தான் நான் கேட்கணும். ஏன் இந்த வீடியோவை நம்ம போடுறோம்னாலே, இந்த வீடியோவோடு இதுக்கு பிறகு ஒரு வீடியோவை நம்ம இணைக்க போகிறோம். அந்த வீடியோவை காய்தல் இல்லாமல் நடுநிலையாக ஒரு உண்மையை தெரிய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ நான் சரியாக 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 பேசிய வீடியோ. ஆல்ரெடி என்னுடைய யூடியூப் சேனல்லையும் என்னுடைய ஃபேஸ்புக் எல்லா தளங்கள்லையும் இருக்குது. குறிப்பாக இப்போ நம்ம பகிரப்போகிற இந்த வீடியோவில் அன்னைக்கு போட்டதுலேருந்து எந்த ஒரு பகுதியையும் நம்ம நீக்கலை, அப்படியே தான் நம்ம வெளியிடுறோம். அதுலேயும் சில ஆவணங்களை நம்ம காட்டுகிற நேரத்தில் யூடியூபுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு இணங்க அந்த ஆவணங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, பிளேர் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல் ஆவணங்கள் சிலதை அதில் காட்டுவதற்கு முடியாது என்று சொல்லி யூடியூப் அந்த நேரத்திலே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணதுனால பிறகு அதை நம்ம மறைச்சிருக்கிறோம். ஆனால் அந்த ஆவணங்கள் எல்லாமே என்னிடத்தில் இருக்கிறது. இப்படியான ஒரு நிலையில் அந்த வீடியோவில் உண்மையில் இலங்கைக்கு குரான் எப்பொழுது வந்தது, அதில் என்ன நடந்தது, அதை ரிவ்யூ பண்ணியது யார், அதை தடுத்தது யார், அதனுடைய பின்னணி என்ன என்பதையெல்லாம் கிட்டத்தட்ட நிறைய ஆவணங்கள், 200க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் நினைக்கிறேன், எல்லா ஆவணங்களையும் அல்லாஹ்வுடைய உட்கார்ந்து பல நாட்கள் அதை படித்து அது தொடர்பாக பல நபர்களோடு எல்லாம் பேசினதுக்கு பிறகுதான் அந்த வீடியோவை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, குரான் இலங்கைக்கு வந்ததும் அது தடுக்கப்பட்டதும் தடுப்புக்கு பின்னால் இருந்தவர்களும் யார் என்பது உங்களுக்கு முதலாவது தெரிந்துவிடும். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதற்கு பிறகு இன்னொரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். அப்பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதலான மேலதிகமான தெளிவுகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய வேதத்திற்காக, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்காகத்தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இங்கே குரோதங்களை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு எதுவுமே இல்லை. சரி என்றால் சரி, பிழை என்றால் பிழை என்பது மட்டும்தான் என்னுடைய பார்வை. அன்றைக்கு அர்க்கம் நூராமித் அவர்கள் குரானுடைய ரிவ்யூ கமிட்டியில் உட்கார்ந்துக்கிட்டு குரானை தடுப்பதற்கு காரணமாக இருந்தது 100% பிழை என்றும் குறித்த வீடியோவில் ஏற்கனவே பேசின வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி சாதிக் ஹாஜியார் அவர்கள் நடந்து கொண்டதும் 100% பிழை என்பதையும் நாம் அதில் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ கடந்த நவம்பர் மாதம்
மாதமே நாங்கள் வெளியிட்டது. அந்த வீடியோவிலையும் இந்த ரிவ்யூ கமிட்டி யார், அதுக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க, குர்ஆன் எப்படி தடுக்கப்பட்டது என்பது விரிவாக இருக்கிறது. பாருங்கள், உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு என் மீது யாராவது திட்ட வேண்டுமென்றால் தாராளமாக திட்டலாம், விமர்சிக்கணும்னா தாராளமாக விமர்சிக்கலாம், குறை சொல்றதா இருந்தால் தாராளமாக குறை சொல்லலாம். இது உண்மையோ, நான் எதை படித்தேனோ, எதை பார்த்தேனோ, எதை ஆய்வு பண்ணேனோ அதை உங்களுக்கு ஒப்புவித்திருக்கிறேன். இது நான் சொல்லலங்க, திரும்பவும் படிக்கிறேன், பார்த்துக்கிறேங்க. particularly for those ayah verses which could be misunderstood by the reader without proper explanation. எதற்கு ப்ராப்பரான விளக்க உரை இல்லையோ அதை தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க, அதனால விளக்க உரை போடுங்கங்கறாங்க. அப்ப குர்ஆனை சும்மா ஒருத்தன் படிச்சா தப்பா புரிஞ்சுக்கிடுவான், குர்ஆனை படிச்சா குண்டு வச்சிருவான். ஜஹரான் வந்து தமிழ் மொழிபெயர்ப்பை பார்த்துட்டு போய் தான் குண்டு வச்சானா, அல்லது அரபு பார்த்ததுனால தான் குண்டு வச்சானா? ஜஹரான் குண்டு வைத்ததற்கும் குர்ஆனுக்கும் தான் காரணம். அரபு நாட்டில் இத்தனை பேர் அரபுல மட்டுமே குர்ஆனை விளக்கமே இல்லாம இதே அரபை படிக்கிறானே, அத்தனை பேரும் குண்டு வச்சானா? இலங்கையில் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுக்குள்ள 10,000க்கும் மேற்பட்ட உலமாக்கள் இருக்கிறார்கள். உலமாக்கள் அல்லாதவர்கள் லட்சோப மக்கள் குர்ஆனை ஓதுறோம், உலமாக்கள் ஓதுறாங்க. இத்தனை பேரும் அரபுல குர்ஆனை ஓதுறாங்களே, அவங்களுக்கு அரபுல மொழிபெயர்ப்பு தெரியுமே, அரபை படிச்சிருக்கிறாங்களே, அவங்களுக்கும் இதே பிரச்சனை வருமா இல்லையா? எனவே திட்டமிட்டு இந்த தமிழ் குர்ஆனை நிறுத்தி இருக்கிறார்கள். அதற்கு சொன்ன காரணம் இலங்கை முஸ்லிம்களால் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம், திருமறை குர்ஆன் தீவிரவாதத்தை தூண்டுகிறது என்பதை சொல்லாமல் சொல்லி இருக்கிறது ரிவ்யூ கமிட்டி. இவ்வளவு காலமா இனவாதிகள் பேசி வந்தான், குர்ஆனை பார்த்தா குண்டு வைப்பான், குர்ஆனை பார்த்தா தீவிரவாதத்துக்கு போவான்னு. அந்த வேலையை இந்த ரிவ்யூ கமிட்டி செய்திருக்கிறதா இல்லையா? விளக்க குறிப்புகளை கூட அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா தயாரித்து விட்டது. கிட்டத்தட்ட 60 பக்கங்களில் விளக்க குறிப்புகள் இருக்கிறது. நான் முழுமையாக அதையும் படித்திருக்கிறேன். தேவையான வசனங்களுக்கு இதுதான் அதுக்குரிய விளக்கம்ங்கிறதையும் அவங்க தொகுத்து இருக்கிறாங்க. இந்த விளக்க குறிப்பை அதிலே போட்டு வெளியிடலாமா இல்லையா? அதை கூட வெளியே விடாமல் தடுப்பது யார்? இந்த ரிவ்யூ கமிட்டிக்கு அப்படி என்ன தேவை இருக்கிறது இதை தடுப்பதற்கு? நாம் படிச்சது அதை, மஸ்தான் படிச்சது அதை, தௌஃபகீம் படிச்சது அதை, ரிஷாட் பதியுதீன் படிச்சது அதை, முனீர் முலஃபர் படிச்சது அதை, முர்ஷித் முலஃபர் படிச்சது அதை, அர்க்கம் நூராமித் படிச்சது அதை, இந்த குழுவில் இருக்கிற அத்தனை பேரும் படிச்சது அதை, ஏபிஎம் அஸ்ரஃப் படிச்சது இதை, சாதிக் ஆஜியார் படிச்சது இதை, தரிகா சகோதரர்கள் படிக்கிறது இதைத்தான், தபலீக் மக்கள் படிக்கிறது இதைத்தான், தௌஹீத் மக்கள் படிக்கிறது இதைத்தான். 30-40 ஆண்டுகளாக இந்த மொழிபெயர்ப்பு பச்சை தர்ஜுமா இருக்குதா இல்லையா? பச்சை கலர்ல ஒரு குர்ஆன் மொழிபெயர்ப்பு இருக்கும். அந்த குர்ஆன் மொழிபெயர்ப்பு தான் இப்பயும் வந்திருக்குது. அப்ப இவ்வளவு காலமாக நம்ம எல்லாரும் படிச்சமே, அத்தனை பேரும் படிச்சிட்டு போய் குண்டு வச்சானா? அத்தனை பேருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டானா? அத்தனை பேரும் குர்ஆனையே ஏற்குமாறா விளங்கிக்கிட்டானா? இல்லதானே? குர்ஆனை படிச்சாலே தீவிரவாதத்தில் ஈடுபடுவானுங்கிற மாதிரி எப்படி ரிவ்யூ கமிட்டி முடிவெடுக்க முடியும்? எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை! கொரோனா ஜனாசா எரித்ததை விட மிக மோசமான ஒரு அநியாயத்தை இலங்கை முஸ்லிம்களுக்கு இந்த ரிவ்யூ கமிட்டி செய்திருக்கிறது. செஞ்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, நாங்க ஒண்ணுமே பண்ணல, அது பண்றது வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, ஜனாதிபதி பண்றாரு, அரசாங்கம் பண்ணுது, ரணில் உள்ள வர விடல, இப்ப அனுரகுமார் திசாநாயக்க வர விட மாட்டேங்கிறாரு, விஜிதேயரை தடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, முனீர் முலஃபர் ஒண்ணுமே பேசாம இருக்கிறாரு. யார தலையில முளக அரைக்க பாக்குறீங்க? மனம் வெந்து பேசுறேன், அவ்வளவு ஆதங்கத்துல பேசுறேன். இதற்கு முழு காரணமும் ரிவ்யூ கமிட்டி தான் என்பதை அடித்து சொல்லுகிறார் சாதிக் ஆஜியார். அதையும் கேளுங்க. இது தடுக்கிறது மெயின் காரணம் வந்து இந்த ரிவ்யூ கமிட்டி, வேற ஒருத்தரும் இல்ல. இலங்கை இஸ்லாமியர்கள் ஆகிய நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இது பொறுப்பா இல்லையா? திருமறை குர்ஆனை இலங்கையிலிருந்து ரிட்டன் அனுப்பினாங்கன்னா இந்த காரணத்துக்காக அனுப்பப்பட்டால் குர்ஆனை தப்பா புரிவைங்க, விளக்கம் இல்லைன்னா என்கிற இந்த ரிவ்யூ கமிட்டி போட்டிருக்கக்கூடிய வன்மமான திட்டமிட்ட இந்த காரணத்துக்காக குர்ஆன் திருப்பி அனுப்பப்பட்டால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு செய்தியை இந்த உலகத்திற்கு கொடுக்கும். 9/11 தாக்குதல் அமெரிக்காவில் நடைபெற்றது. 2 இரட்டை கோபுரங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஒசாமா பின் லேடன் தான் தாக்குதல் நடத்தினே. அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை அழிச்சாங்க. அந்த அமெரிக்காவில் குர்ஆனை தடை விதிச்சாங்களா? தடை விதிக்கல. நியூசிலாந்தில் அட்டாக் நடைபெற்றது. அந்த நியூசிலாந்தில் குர்ஆன் தடை விதிக்கப்பட்டதா? தடை விதிக்கப்படல. கனடாவில் அட்டாக் நடைபெற்றது. கனடா குர்ஆனை தடை செய்த. உலகத்தில் எந்த நாடு குர்ஆனை தடை பண்ணிச்சு? ரிவ்யூ கமிட்டியில் இருக்கிற கொஞ்சம் பேர் எடுக்கிற இந்த முடிவால குர்ஆன் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட போகிறது. குர்ஆன் தீவிரவாதத்தை வெறுமனே படித்தால் தூண்டிவிடும் என்கிற ஒரு கெட்ட செய்தியை இந்த உலகத்திற்கு இந்த ரிவ்யூ கமிட்டி கொடுத்திருக்கிறது. குர்ஆன் வெளியே வர வேண்டும். உலமாக்கள் அழுகிறார்கள், ஹாஃபிதுகள் கண்ணீர் வடிக்கிறார்கள், மனது வெந்து துடிக்கிறார்கள். உலமா சபையிலே இருக்கக்கூடிய பல உலமாக்கள் கூட அதற்காக தாங்க முடியாத அளவுக்கு கவலைப்படுகிறார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எனவே ஒரு ரிவ்யூ கமிட்டி என்கிற பெயரில் இருந்த ஒரு சில பேர் இப்படியான ஒரு காரியத்தை பண்ணிட்டு இப்ப ஜம்மியத்துல் உலமாவுக்குள்ள வந்துட்டு ஜம்மியாவின் தலையில் இதை அடித்து தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்து விடாதீர்கள். தயவு செய்து பொதுமக்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஜம்மியாவுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு நம்ம பேச இருக்கிற இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் இலங்கை இஸ்லாமியர்களுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணத்திலே நாம் எல்லாம் நிற்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு இந்த வீடியோவை நம்ம அத்தனை பேரும் பார்க்க வேண்டி இருக்கிறது. காரணம் என்னன்னா, இலங்கையினுடைய இஸ்லாமியர்களுடைய வரலாற்றில் நாம் நமக்கு எதிரான நிறைய சங்கடங்களையும் தொல்லைகளையும் துன்பங்களையும் சந்தித்திருக்கிறோம். கம்பளை கலவரத்தில் ஆரம்பித்து இறுதியாக நடந்து முடிந்த ஈஸ்டர் அட்டாக் வரைக்கும் நாம் உடல் ரீதியாக மன அளவில் சொத்துக்கள் இழப்பு, உயிரிழப்பு என்று நம்ம சந்தித்தது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதை தாண்டி ஈஸ்டர் அட்டாக் நடைபெற்றதற்கு பிறகு ஒவ்வொருவருடைய வீடுகளுக்குள்ளும் போலீசார் நுழைந்தது, ஒரு பான் வெட்டுவதற்காக வைத்துக் கொண்டிருந்த கத்தி வரைக்கும் எடுத்துக்கொண்டு அதை பெரிய ஆயுதமாக சித்தரித்தது. இலங்கை இஸ்லாமியர்கள் என்றாலே பயங்கரவாதிகள் என்கிற பார்வை பார்க்கப்பட்டது. பல சகோதரர்கள் அநியாயமாக கைது செய்யப்பட்டது என்று அதில் நம்ம சந்திச்ச கொடுமைகளும் சாதாரணமல்ல, மறந்து போகிற ஒன்றும் அல்ல. இதை தாண்டி கொரோனா நோய் தொற்று வந்த நேரத்தில் நாம் சந்தித்த இழப்பு தான் எல்லாவற்றையும் விட தாங்க முடியாத ஒரு இழப்பாக நமக்கு மாறியது. குறிப்பாக கொரோனாவால் பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள் மரணிக்கிற போது அவர்களுடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு தர முடியாது, அதை எரிக்கத்தான் வேண்டும் என்று 300க்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டது. அடக்குவதற்காக அனுமதி தந்தும் நம்ம ஓட்டமாவடி வரைக்கும் கொண்டு சென்று அடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. இப்படி நம்ம சந்திச்ச அநியாயங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னா, இப்போ நாம சந்திக்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது ஒவ்வொருவருடைய வீடுகளுக்கும் கொரோனா நோய் மாதிரி வெளிப்படையாக வரல, அல்லது ஈஸ்டர் அட்டாக்ல போலீஸ் நுழைஞ்ச மாதிரி நுழையல. ஆனால் ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய உள்ளத்திலும் ஓங்கி ஒரு குத்து விடுவதை போல இருக்கக்கூடிய ஒரு பாரிய பாதிப்பு. ஒவ்வொருவருடைய தலையிலையும் ஒரு பெரிய பாறாங்கல்லை எடுத்து போட்டா என்ன வேதனையை நம்ம அனுபவிப்போமோ அதே வேதனையை நாம் அனுபவிக்கிற இடத்திலே இருக்கிறோம். அது என்ன பிரச்சனை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, கொரோனா ஜனாசா எரிப்பை விட ஆபத்தான ஒரு விஷயம் இலங்கை இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, உலகில் பிறக்கிற அனைத்து சகோதரர்களுக்குமான உயரிய வழிகாட்டியாக ஏக இறைவனால் இறுதி இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட புனிதமிக்க திருமறை குர்ஆனுடைய ஒரு தொகை இலங்கையில் இருந்து இலங்கைக்குள் அனுமதிக்க முடியாது என்று சொல்லி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட இருக்கிறது. இலங்கை இஸ்லாமியர்களுக்கு அதை பயன்படுத்த தர முடியாது என்கிற அழுத்தமான வார்த்தைகளை எல்லாம் நம்ம பார்த்து வர்றோம். உண்மையிலேயே என்ன நடந்தது, இதனுடைய பின்னணி என்ன, இதற்கு காரணமானவர்கள் யார்? அரசாங்கம் காரணமா, பாதுகாப்பு அமைச்சு காரணமா, அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா காரணமா, முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் காரணமா, அல்லது ரிவ்யூ கமிட்டி என்கிற பெயர்ல ஒரு குழு இருக்கிறதே இவர்கள் காரணமா என்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக இதற்கு முன்பதாக எந்த இடத்திலையுமே நம்ம எந்த விதமான விரிவான வீடியோக்களையும் போடல. இது தொடர்பான பிரச்சனைகள் தொடர்ந்து வருகிற காரணத்தினால இது பற்றிய எல்லா விதமான ஆவணங்களையும் நம்ம பார்க்கணும் என்கிற ஒரு முடிவெடுத்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஆங்கிலம், சிங்களம், அரபி மொழிகளில் இருந்த ஆவணங்களை முழுவதுமாக நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு சில ஆவணங்கள் தமிழிலே இருந்தது, அவற்றையும் பார்த்திருக்கிறோம். 1-2 வேணும்னா எங்கேயாவது மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறது மனிதன் என்கிற வகையில். ஆனால் இது தொடர்பான பெரும்பாலான ஆவணங்களை பார்த்து நமக்கு என்ன முடிவு கிடைத்திருக்கிறதோ அந்த முடிவை தான் உங்களிடத்தில் நம்ம இப்ப சமர்ப்பிக்க இருக்கிறோம். அதாவது சவுதி அரேபியாவில் ஒரு நபர் இருக்கிறார், சாதிக் ஹாஜியார். இவர் தான் அங்க இருக்கக்கூடிய சிலோன் ஹவுஸுக்கு பொறுப்பாளராக தற்போது இனம் காட்டப்பட்டிருக்கக்கூடியவராக பத்திரிகைகளில் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இலங்கை இஸ்லாமிய மக்களுக்காக சவுதி மூலமாக நிறைய உதவிகளை, நன்கொடைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர். இவரை தெரியாதவங்க பொதுமக்கள் இருக்கக்கூடும், ஆனால் பெரும்பாலும் எம்பிமாருக்கு இவரை தெரியும், உலமா சபையில் இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு இவரை தெரியும், எல்லா அமைப்புகளில் இருக்கிற பெரும்பாலான உலமாக்களுக்கு இவரை தெரியும். ஏன்னா மக்காவுக்கு போனால் சாதிக் ஹாஜியாரை பெரும்பாலும் சந்தித்து விட்டு வருவார்கள். அவரும் இவர்களுக்கு தேவையான தன்னால் முடிந்த எல்லா உதவி ஒத்தாசைகளையும் செய்வார். இவர்தான் சாதிக் ஹாஜியார். இந்த சாதிக் ஹாஜியார் அவங்க இலங்கைக்கு வந்து போகிற நேரத்தில் பல சகோதரர்களும் இங்கே திருமறை குர்ஆனை கேட்குறாங்கன்னா, ஒரு குர்ஆன் இப்போ நம்ம கடையில் வாங்குறோன்னா 4000 ரூபா 5000 ரூபா போயிருது. மொழிபெயர்ப்புகள் அதைவிட அதிகமான விலையில் விற்கக்கூடிய மொழிபெயர்ப்புகளும் இருக்கிறது. இப்படியான சூழலில் எங்களுக்கு ஓதுவதற்கு குர்ஆனுடைய அரபு தேவை, அதே போன்று தமிழ் சிங்கள மொழிபெயர்ப்புகளும் தேவை, அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க என்று சொல்லும் போது சாதிக் ஹாஜியார் அவர்கள் சவுதி அரேபியா
அரேபியாவில் அதிகாரம் மிக்க ஒரு இடத்துல இருக்கிற காரணத்தினாலையும் அவருக்கு இது லேசாக பண்ண முடியும்ங்கிறதுனாலையும் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்கிறார். எப்படி ஏற்பாடுகளை செய்கிறார் என்று சொன்னால், அன்றைய நாட்களில் இலங்கையினுடைய முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தினுடைய டைரக்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய சகோதரர் ஃபைசல் இடத்துல அவர் தொடர்பு கொண்டு கேட்கிறாரு, நான் இப்படி குர்ஆன் கொஞ்சம் கேட்கிறாங்க, அனுப்புறதுக்கு தயாராகிறேன், அனுப்பவா? அனுப்பினால் நீங்க அதை கிளியர் பண்ணி இலங்கை இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க முடியுமா என்று கேட்கும்போது, நான் அமைச்சரோடு பேசிவிட்டு சொல்கிறேன் என்று அன்றைக்கு பொறுப்பில் இருந்த அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கவிடம் ஃபைசல் அவங்க போய் பேசுறாங்க. பேசி அமைச்சர் என்ன பண்றாருன்னா, கொண்டு வர்றது பிரச்சனை இல்லை, ஆனா அதற்குரிய செலவுகளை எல்லாம் அவரே பார்த்துக்கிறேன்னு, நம்ம கிட்ட செலவழிக்கிறதுக்கு பணம் கிடையாது என்று சொல்லுகிறார். உடனே அதற்கான ஏற்பாடு செய்யப்படுகிறது. சாதிக் ஹாஜியார் அவங்க வெறுமனே பாக்ஸ்ல போட்டு அமுச்சு வச்சிராம அங்க இருக்கக்கூடிய கான்சுலேட்டுக்கு போய் கான்சுலேட் ஜெனரலை சந்திச்சு, நான் இப்படி ஒரு தொகை குர்ஆனை இலங்கைக்கு அனுப்ப இருக்கிறேன், நான் அனுப்ப இருக்கிற குர்ஆனுடைய பிரதிகள் இதுதான், இதை நீங்கள் வெளிவிவகார அமைச்சு ஃபாரின் மினிஸ்ட்ரி ஊடாக இலங்கைக்கு அனுப்பி வையுங்கள், அங்க அவங்க பார்க்கட்டும், பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நான் குர்ஆனை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி வெளிவிவகார அமைச்சின் ஊடாக அவர் என்ன பண்றாருன்னா குர்ஆனுடைய சாம்பிளையும் அனுப்பி வைக்கிறாரு. இங்க பார்க்கறாங்க, பார்த்துட்டு அனுப்ப சொல்றாங்க. சாதிக் ஹாஜியார் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா குர்ஆனை இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறார். மொத்தமாக சாதிக் ஹாஜியார் அவர்கள் இலங்கைக்கு அனுப்பிய குர்ஆனுடைய லிஸ்ட் இதுதான். இந்த குர்ஆன் 2024 3/23 தேதி புனிதமிக்க மக்காவுல இருந்து இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அரபி குர்ஆன் 25,000 தமிழ் மொழிபெயர்ப்பு 15,640 குர்ஆன்களும், தமிழ் குர்ஆன் 3 ஜுஸுக்கள் மாத்திரம் 9,720 குர்ஆன்களும், சிங்கள மொழிபெயர்ப்புல 1,200 குர்ஆன்களும் இதிலே அடங்கி இருப்பதாக குறித்த ஆவணம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதை தாண்டி இந்த குர்ஆன் யாருடைய பெயருக்கு இலங்கைக்கு அனுப்பப்படுகிறது என்றால், அனுப்புகிறவர் முகமது ரியால் முகமது சாதிஹான் சாதிக் ஹாஜியார் என்கிறவர் புனிதமிக்க மக்காவினுடைய சவுதி அரேபியாவில் இருந்து அனுப்பி வைக்கிறார். அவர் மொபைல் நம்பர் வரைக்கும் இதில் மிக தெளிவாக அனுப்பப்பட்ட அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்படுகிறது. அதே போன்று இலங்கைக்கு யாருடைய பெயரில் அனுப்பப்படுகிறதுனா, ZAM ஃபைசால், டிபார்ட்மெண்ட் ஆஃப் முஸ்லிம் ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சரல் அஃபேர்ஸ், நம்பர் 180 TB ஜாயா மாவட்ட கலம்பு 10. அதாவது இலங்கையினுடைய முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தினுடைய பெயருக்கு தான் இந்த குர்ஆன் பொதிகள் அனுப்பப்படுகிறது. அவர் எந்த தனி மனிதனுக்கும் அனுப்பவில்லை, முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்திற்கு லீகலாக முறைப்படி சாம்பிள் பிரதி அனுப்பி ஓகே பண்ணப்பட்டதற்கு பிறகு அனுப்புகிறார். ஆனால் இந்த குர்ஆன் பிரதிகளில் அரபு பிரதிகள் ஓரளவுக்கு வெளியே வந்தாலும் சிங்கள தமிழ் மொழிபெயர்ப்புகள் எதுவுமே இன்னும் வெளிவிடாமல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் யார்? இதைத்தான் நாம் இப்போது ஆராய இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், ஈஸ்டர் அட்டாக் தாக்குதல் நடைபெற்றதற்கு பிறகு இலங்கை இஸ்லாமியர்களை குறிவைத்து இனவாதிகளும் மதவாதிகளும் மற்றவர்களும் எப்படியெல்லாம் திட்டமிட்ட சில செயல்பாடுகளை செய்தார்களோ, இதை பயன்படுத்தி கொண்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரும் என்ன பார்த்தாங்கன்னா, இத்தோட எல்லாம் காலியா போச்சு, நம்ம தான் சாகிற வரைக்கும் ராஜாக்களாக இருக்க போறோம்னு அவங்க நினைச்ச மாதிரி சில சட்டங்களை போட்டார்கள். அந்த அடிப்படையில் இலங்கைக்குள் கொண்டு வரக்கூடிய புத்தகங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த புத்தகங்களை ரிவ்யூ பண்ணுவதற்காக, அந்த புத்தகங்களை பரிசோதிப்பதற்கான ஒரு குழுவை இலங்கையினுடைய முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் உருவாக்கியது. இந்த திணைக்களத்தினுடைய அப்போதைய டைரக்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய ABM அஷ்ரப் தான் இந்த குழுவை உருவாக்குகிறார். இதுதான் அந்த குழுவை அப்பாயிண்ட் பண்ணி அவர் வெளியிட்ட கடிதம் மிக தெளிவாக இருக்கிறது. 2021 4வது மாதம் 19ஆம் தேதி இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். அதிலே இப்படி ஒரு குழு நியமிக்கப்படுகிறது என்றும் அந்த ரிவ்யூ கமிட்டியில யார் யார் இருக்கிறார்கள் என்பதையும் தெளிவாக அவர் குறிப்பிடுகிறார். முதலாவதாக அன்வர் அலி, அசிஸ்டன்ட் டைரக்டர் முஸ்லிம் கலாச்சார திணைக்களம், ஷேக் டாக்டர் AM அஃபர்தீன், ஷேக் அர்கம் நூர் அமீத், ஷேக் டாக்டர் அஸ்வர் அசாஹிம், ஷேக் முர்ஷித் முலஃபர், ஷேக் ஜக்கி அகமது MA, ஷேக் H இஹ்சானுத்தீன் BA, ஷேக் முஸ்தபா ரஸா, ஷேக் MRM சில்மி. இவங்க தான் ரிவ்யூ கமிட்டி என்கிற ஒரு கமிட்டி நியமிக்கப்படுகிறது. அதிலே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள். இந்த இடத்துல நம்ம என்ன கவனிச்சுக்கிறோம்னு கேட்டா, இந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய சிலர் அல்ல பல பேரும் தற்போது அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவினுடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியில் இருக்கிறாங்க, மெம்பரா இருக்கிறாங்க, சில பொறுப்புகளையும் இருக்கிறாங்க. ஆனால் இவர்களில் ஷேக் முர்ஷித் முலஃபரை தவிர மற்ற யாரும் இந்த குழு அமைக்கப்படுகிற போது அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவினுடைய உறுப்பினர்கள் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்க. ஏன்னா இந்த குர்ஆன் தடைக்கும் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவர்களில் யாரும் இதிலே சம்பந்தப்படவில்லை. அவர்கள் இதற்கு குற்றவாளிகள் அல்ல. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரிவ்யூ கமிட்டியில
அன்றைக்கு போடப்பட்டவர்கள் இன்றைக்கு ஜம்மியாவில் இருந்தாலும் அவர்கள் நியமிக்கப்படுகிற போது ஜம்மியாவினுடைய உறுப்பினர்கள் இல்லை. சரி, இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா 19/4/2021 ABM அஷ்ரஃப் முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தினுடைய டைரக்டரா இருக்கும் போதுதான் இந்த கமிட்டியை போடுறாரு. இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டா, யாருமே ஸ்ரீலங்கால குர்ஆன் மொழிபெயர்ப்பு பண்ணக்கூடாது, முஸ்லிம் கலாச்சார திணைக்களமே குர்ஆன் மொழிபெயர்ப்பு போட போறோம் என்கிற அளவுக்கு முடிவெடுத்தவர் இவர். அந்த காலத்தில் இவர் போட்ட ஆட்டம் கொஞ்சம் இல்ல. அல்லாஹ் அவரவர்களை பார்த்துக் கொள்வான். கண்டிப்பாக மறுமையில் அத்தனை பேருக்கும் உரிய தீர்வுகள் இருக்கிறது. இந்த குர்ஆன் தடுக்கப்படுவதற்கு மூல காரணமாக இந்த கமிட்டி இருக்கிறது. இந்த கமிட்டியை நியமித்தவர் ABM அஷ்ரஃப். அதற்கு பிறகு 15/12/2022 அப்போதைய தற்காலிக டைரக்டராக முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தில் பணியாற்றிய இப்ராஹிம் அன்சார் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு கடிதம் மூலமாக இந்த குழுவினுடைய பெயர்களை குறிப்பிட்டு இவர்கள் அத்தனை பேரையும் ஒரு மீட்டினுக்கு அழைக்கிறார். 21/12/2022 அன்றைக்கு சரியாக 10:30 மணிக்கு டிபார்ட்மெண்ட்ல ஒரு மீட்டிங் நடக்க இருக்கிறது, அதிலே கலந்து கொள்ளுங்கள் என்கிற அறிவிப்பை விடுக்கிறார். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம அந்த வரலாறை தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு பிறகு 2023 7ஆம் மாதம் 31ஆம் தேதி அப்போதைய முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தினுடைய டைரக்டர் ஜெனரலாக செயல்படக்கூடிய ஃபைசல் அவர்கள் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறார். அந்த கடிதத்தில் அவர் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவிடத்தில் என்ன கேட்கிறாருன்னா, வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய புத்தகங்கள் நூல்களை ரிவ்யூ பண்ணுவதற்கான ஒரு கமிட்டி இருக்கிறது, இந்த கமிட்டிக்கு உங்க 2 பேரை நீங்க தாங்கன்னு கேட்கிறார். இது எதுக்காக கேட்கிறாருன்னா, ஆல்ரெடி போடப்பட்ட குழுவுக்கும் ஜம்மியாவுக்கும் சம்பந்தம் இல்லை, எனவே ஜம்மியாவிலிருந்து 2 பேரை தாங்க என்று சொல்லி அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவிடத்தில் கடிதம் அனுப்பி அப்போதைய டைரக்டர் ஃபைசல் அவர்கள் 2023 7ஆம் மாதம் 31ஆம் தேதி கோரிக்கை வைக்கிறார். அதற்கு பிறகு மீண்டும் 2023 9வது மாதம் 18ஆம் தேதி அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுக்கு இன்னும் ஒரு கடிதம் அனுப்புகிறார். அந்த கடிதத்தில் என்ன கேட்கிறார்னா, நான் 2 பேரை ரிவ்யூ கமிட்டிக்கு கேட்டு இருக்கிறேன், நீங்க இன்னும் தரல, அதை நினைவூட்டுகிறேன், அந்த 2 பேரை தாங்க என்று சொல்லி மீண்டும் கேட்கிறார். ஆனால் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா அபிஷியலாக அவர்களுக்கு 2 பேரை எங்குமே கொடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய உறுப்பினர்களாக எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர்களாக இருக்கிறார்கள் என்பதை ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லிட்டோம். இதுல இருந்து நமக்கு தெரிகிற சாராம்சம் என்னன்னா, அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுக்கு தொடர்பில்லாத ஒரு குழுவை தான் மிக தெளிவாக ABM அஷ்ரஃபும் அன்றிருந்த திணைக்களமும் இணைந்து ஒரு ரிவ்யூ கமிட்டியாக போட்டிருந்தார்கள், அவர்களுக்கு தேவையானவர்கள். ஏன்னா குண்டு வெடிச்சதுக்கு பிறகு இந்த கமிட்டி போடுறதுக்கு முன்னாடியும் இலங்கைக்கு குர்ஆன் வந்தது, புக்ஸ்கள் வந்தது, எல்லாத்தையும் ஜம்மியா தான் கிளியர் பண்ணி எடுத்தாங்க. இவங்க குழு போட்டதுக்கு பிறகுதான் எல்லா பிரச்சனையும் உண்டாகிறது. எப்படி உண்டாகிறது என்பதை இப்பொழுது விரிவாக பாருங்கள். 2024 ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி சாதிக் ஹாஜியார் அவர்கள் சவுதி அரேபியாவில் இருந்து முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்துக்கு நேரடியாகவே குர்ஆன்களை அனுப்பி வைத்து விடுகிறார். குர்ஆன் இலங்கை வந்து சேர்ந்து விட்டது, ஹார்பர்ல எடுத்து வைக்கப்படுகிறது. இந்த குர்ஆனை உள்ள அனுமதிக்கணும், இது தொடர்பாக ரிவ்யூ கமிட்டி, அதாவது அனுமதிப்பதா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக ரிவ்யூ கமிட்டி கூடுகிறது முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தில் 2024 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி. இது 2வது கூட்டம். ஏற்கனவே ஒரு கூட்டத்துக்கு அப்போதைய டைரக்டர் ஜெனரல் அழைக்கிறாரு, அவங்க வந்து கூட்டிட்டு கலைஞ்சு போறாங்க. இது 2வது கூட்டத்திற்கு அழைக்கப்படுகிறார்கள் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2024. இந்த கூட்டத்திற்கான அழைப்பை முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கக்கூடிய நிலூபர் என்கிறவர் தான் அழைப்பாக விடுக்கிறார். இந்த கூட்டத்திலே யார் யாரெல்லாம் பங்கெடுத்தார்கள் என்பதற்கான ஆவணம் இங்கே இருக்கிறது. அத்தனை பேரும் கையெழுத்தும் இட்டிருக்கிறார்கள். எல்லா ஆவணத்தையும் பக்காவா எடுத்து வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த வீடியோவை பேசுறோம்ங்கிறத கவனிச்சுக்கிறேன். அதிலே யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் என்கிற லிஸ்ட் போடப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அஷேக் அர்கம் நூராமித் புக் ரிவ்யூ கமிட்டி, இவர் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சார்பாக பங்கெடுக்கவில்லை. அஷேக் டாக்டர் அஸ்வர் புக் ரிவ்யூ கமிட்டி, அஷேக் முர்ஷித் முலஃபர் புக் ரிவ்யூ கமிட்டி, அஷேக் முஸ்தபா ரஸா புக் ரிவ்யூ கமிட்டி, MS அலா அஹமத் அசிஸ்டன்ட் டைரக்டர் MRCA, N நிலூஃபர் அசிஸ்டன்ட் டைரக்டர் MRCA, M முஃப்தி டெவலப்மெண்ட் ஆபீசர் MRCA, AN ஃபாத்திமா MSO MRCA, K ரஃபாய்டின் ரிலிஜியஸ் டிவிஷன் MRCA முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் சார்பாக 5 பேர் பங்கெடுக்கிறார்கள். ரிவ்யூ கமிட்டி சார்பாக 4 பேர் பங்கெடுக்கிறார்கள். அவங்க அத்தனை பேருமே ஆலிம்களாகவும் இருக்கிறார்கள். இந்த ரிவ்யூ கமிட்டி கலந்து கொண்ட அந்த நிகழ்விலே என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதெல்லாம் அச்சு அசலா எழுத்திலேயே இருக்குது. அதுல முதலாவதாக அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தி என்னன்னா, டுடே இன்றைய தினம் 4 books were presented to the committee for review. 4 புத்தகங்கள் கமிட்டிக்கு ரிவ்யூ செய்வதற்காக தரப்பட்டிருக்கிறது, ஆராய்வதற்காக தரப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு 4 புத்தகங்களை அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த புத்தகங்களை நாட்டுக்குள்ள அனுமதிக்கலாமா கூடாதான்னு. எனக்கு என்ன ஆச்சரியம்னு கேட்டா, 4 புத்தகங்களும்
புத்தகம் வெறுமனே 20 புத்தகம் இல்லை, எல்லாமே குரான்கள். இந்த குரான்களை ஒரு நாள் இப்படி பார்த்துட்டு எஸ் நோ சொல்லிட்டாங்க. அவங்க அவ்வளவு பார்த்துருக்காங்க, நான் பார்த்துருக்காங்க. ஒரு குரானை எவ்வளவு பெருசுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நாளை இவங்க பார்த்து முடிச்சிருக்காங்க. தட்ஸ் ஆல். அது பிரச்சனை இல்லை, அவங்க பார்க்கட்டும் பார்க்காம இருக்கட்டும். ஆனால் என்ன இந்த ஆவணத்தில் குறிப்பிடுறாங்கன்னா, முதலாவதாக அவர்கள் ரிவ்யூவுக்கு எடுத்துக்கொள்ளுகிற புத்தகம் என்ன என்பதையும் இதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் மிக தெளிவாக சொல்கிறார்கள், நேம் ஆஃப் புக் ஹாலி குரான் ஒன்லி அரபிக் டெக்ஸ்ட். முதலாவதாக அரபு டெக்ஸ்ட், அரபு எழுத்துக்களை மாத்திரம் கொண்ட ஒரு குரான் பிரதியை தான் ஆராய்வுக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். இதை பப்ளிஷ் பண்றது யாருன்னு கேட்டா மலிக் ஃபஹத் பிரிண்டர்ஸ். இதை பிரிண்ட் பண்ணியிருக்கிறது கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா. இதை இலங்கைக்கு வரவழைத்திருப்பவர் ஜெயினுல் ஆப்தீன் முகமது ஃபைசல், டைரக்டர் MRCA. இலங்கையினுடைய முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தினுடைய டைரக்டர் தான் இதை இலங்கைக்கு இம்போர்ட் பண்ணியிருக்கிறார், இறக்குமதி செய்திருக்கிறார் என்பது மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இதைத்தான் அவங்க ஆராய்வதற்கு எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த இடத்துல ஒன்று கவனிச்சுக்கிறங்க, இவர்கள் முதலாவதாக ஆராய்வதற்காக ரிவ்யூ செய்வதற்காக எடுத்துக்கொண்ட இந்த குரானுக்கு அவர்கள் கொடுத்த முடிவு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த குரான் இலங்கைக்குள் அனுமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக அனுமதி கொடுக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொல்லி சொன்னா, அல் குரான் வித் ஒன்லி அரபிக் டெக்ஸ்ட், அரபு மொழியில மட்டும்தான் குரான் இருக்கிறது, எனவே அதை அனுமதிக்க முடியும் என்று சொல்லி கொடுக்கிறாங்க. ஜெனரலி இது அலௌடுங்கறாங்க. ஓகே, அனுமதி கொடுக்கப்பட்டுடுச்சு. ஆனா இந்த குரானை வெளியில கொண்டு வர்றதுக்கு பட்டபாடு, அது பெரும்பாடு. அரபுல இருக்கிறதையே அனுமதி கொடுத்துட்டோம் இவங்க சொன்னாலும் சாதாரணமாக இது வெளியில வரல, ரொம்ப பாடுபட்டு தான் வெளியில கொண்டு வரப்பட்டது. அதே நாள்ல இரண்டாவதாக ரிவ்யூ பண்ணுவதற்கு அவங்க எடுத்துக்கொண்ட புத்தகம் தொடர்பான ஆவணம் இந்தா இருக்குது. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேம் ஆஃப் புக், புத்தகத்தினுடைய பெயர் ஹாலி குரான் தஃப்சீர் இன் தமிழ், புனிதமிக்க குரான் விளக்க உரை தமிழ் மொழியில். இதை பப்ளிஷ் பண்ணினவங்க மலிக் ஃபஹத் பிரிண்டர். இது கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியாவில் இருந்து வந்திருக்கிறது. ஜெயினுல் ஆப்தீன் முகமது ஃபைசல், டைரக்டர் MRCA. MRCA டைரக்டர் ஃபைசலுடைய பெயர்ல தான் இந்த குரான் பிரதிகளும் வந்திருக்கிறது. சரி, இரண்டாவதாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட இந்த குரான் பிரதிக்கு ரிவ்யூ கமிட்டி கொடுத்திருக்கக்கூடிய பதில் என்னன்னு கேட்டா, நாட் பெர்மிட்டட், இது இலங்கைக்குள் அனுமதிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிறங்க, 2024/4/25 முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தில் நடைபெற்ற மீட்டின், அந்த மீட்டின்ல டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து யாரும் கலந்து கொள்ளல, அரசாங்கத்தால யாரும் கலந்து கொள்ளல, எந்த அதிகாரியும் பங்கெடுக்கல. முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் 5 பேர், இந்த ரிவ்யூ கமிட்டியை சேர்ந்தவர்கள் மாத்திரம் தான் பங்கெடுக்கிறார்கள். ஏன்னா இந்த குர்ஆனை யார் தடுக்கிறா தெரியுமா? ரணில் இருக்கல ரணில் தடுக்கிறாங்கிறது, கோட்டா இருக்கல கோட்டா தடுக்கிறாங்கிறது, இப்ப அனுர வந்தது அப்புறம் அனுர தடுக்கிறானுங்கிறது. இப்படி அரசாங்கத்தில் தலையில போட்டுக்கிட்டு திரியிறாங்கல்ல, அதற்காக சொல்கிறேன், யாரும் தடுக்கவில்லை. இந்த தடையை விதிக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட கூட்டத்திலே கலந்து கொண்டவர்களுடைய பட்டியலை ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அவங்க குர்ஆன் தமிழ் மொழிபெயர்ப்புக்கு கொடுக்கிற பதில் என்னன்னு கேட்டா, நாட் பெர்மிட்டட், இதை உள்ளே அனுமதிக்க முடியாது. அதற்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னு கேட்டா, குரானிக் டிரான்ஸ்லேஷன் மஸ்ட் ஹேவ் ஃபுட் நோட் ஆர் எக்ஸ்பிளனரி நோட்ஸ். குரான் மொழிபெயர்ப்புகளுக்கு விளக்க குறிப்புகள், ஃபுட் நோட்டுகள் கட்டாயம் இருக்க வேண்டும். இந்த கட்டத்தை பாருங்க, particularly for those ayahs verses which could be misunderstood by the reader without proper explanation such as verses of jihad and others. ஜிஹாத் அதற்கு ஒட்டிய மாதிரியாக இருக்கக்கூடிய வசனங்கள் எதுவெல்லாம் படிக்கும் போது வெறுமனே படிக்கிறவர்களுக்கு புரிதல் ஏற்படாதோ அந்த வசனங்களுக்கு விளக்க குறிப்புகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஜிஹாது பற்றிய வசனங்களுக்கெல்லாம் விளக்க குறிப்பு போடாம இந்த குர்ஆன் வந்திருக்குதுங்க, அதனால நாங்க உள்ள விட முடியாது, ஏன்னா இதை வெறுமனே படிச்சாங்கன்னா தீவிரவாதத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்க. இதுதான் இவர்களுடைய கருத்து. எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? இந்த குர்ஆன் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் பயன்படுத்துகிறோம். ஒரு சில ஷைத்தான்கள் அவர்களாக யாருடைய கருத்துக்களாலோ தூண்டப்பட்டு குண்டு வைக்கிறார்கள். இலங்கையில் ஸஹ்ரான் ஒரு ஷைத்தான் குண்டு வச்சான். அதே போல ஒரு பயங்கரவாத குழு, தீவிரவாத குழு குண்டு வச்சுக்கிட்டு தெரியுது. ஐதாவாக இருக்கலாம், மற்ற பயங்கரவாத குழுக்களாக இருக்கலாம். இவர்கள் குண்டு வைத்துக் கொண்டு திரிகிறார்கள் என்பதற்காக அவர்கள் குண்டு வைப்பதற்கு குர்ஆன் எப்படி காரணமாகும்? குர்ஆனுடைய வசனங்களை படித்து குர்ஆனால் தூண்டப்பட்டுத்தான் ஸஹ்ரான் என்பவன் குண்டு வைத்தான் என்று அமுதித என்கிறவருக்கு நாமல் குமார என்கிறவன் பேட்டி கொடுத்தான் என்பதற்காகவே குர்ஆனை பயங்கரவாத புத்தகமாக சித்தரிக்கிறீர்கள் என்று கூறி அதற்கு எதிராக கொலம்போ கிரைம் டிவிஷன்ல நானே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன், முறைப்பாடு செய்திருக்கிறேன். அது தொடர்பான விசாரணைகளும் நடைபெற்று வருகிறது. எதுக்காக இதை சொல்றேன்
சொல்றாங்கன்னு கேட்டா, நாமல் குமார் எதை சொன்னானோ அதையே சொல்லுது ரிவ்யூ கமிட்டி. குர்ஆனுடைய இந்த வசனங்களை எல்லாம் நீங்க விளக்கம் இல்லாம வெறும் மொழிபெயர்ப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தப்பு தப்பா புரிவாங்க. இது நான் சொல்லலங்க, திரும்பவும் படிக்கிறேன் பாத்துக்கறங்க. particularly for those ayah verses which could be misunderstood by the reader without proper explanation. எதற்கு ப்ராப்பரான விளக்க உரை இல்லையோ அதை தப்பாக புரிஞ்சுக்கிருவாங்க, அதனால விளக்க உரை போடுங்கங்கறாங்க. அப்ப குர்ஆனை சும்மா ஒருத்தன் படிச்சா தப்பு தப்பா புரிஞ்சுக்கிருவான், குர்ஆனை படிச்சா குண்டு வச்சிருவான். ஜஹரான் வந்து தமிழ் மொழிபெயர்ப்பை பார்த்துட்டு போய் தான் குண்டு வச்சானா, அல்லது அரபு பார்த்ததுனால தான் குண்டு வச்சானா? ஜஹரான் குண்டு வைத்ததற்கும் குர்ஆனுக்கும் தான் காரணம். அரபு நாட்டில் இத்தனை பேர் அரபுல மட்டுமே குர்ஆனை விளக்கமே இல்லாம இதே அரபை படிக்கிறானே அத்தனை பேரும் குண்டு வச்சானா? இலங்கையில் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுக்கு 10,000க்கும் மேற்பட்ட உலமாக்கள் இருக்கிறார்கள். உலமாக்கள் அல்லாதவர்கள் லட்சோப லட்சம் மக்கள் குர்ஆனை ஓதுறோம், உலமாக்கள் ஓதுறாங்க. இத்தனை பேரும் அரபுல குர்ஆனை ஓதுறாங்களே, அவங்களுக்கு அரபுல மொழிபெயர்ப்பு தெரியுமே, அரபை படிச்சிருக்கிறாங்களே, அவங்களுக்கும் இதே பிரச்சனை வருமா இல்லையா? எனவே திட்டமிட்டு இந்த தமிழ் குர்ஆனை நிறுத்தி இருக்கிறார்கள். அதற்கு சொன்ன காரணம் இலங்கை முஸ்லிம்களால் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம், திருமறை குர்ஆன் தீவிரவாதத்தை தூண்டுகிறது என்பதை சொல்லாமல் சொல்லி இருக்கிறது ரிவ்யூ கமிட்டி. அதுக்கு பிறகு வாங்க, நேம் ஆஃப் புக் ஹோலி குர்ஆன் தஃப்சீர் இன் சிங்கள மொழியில சாதிக் ஹாஜியார் அவர்கள் அனுப்பி இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு குர்ஆன். இதுவும் ரியாத்ல பிரிண்ட் பண்ணப்பட்டது, சவுதி அரேபியாவில் வெளியிடப்பட்டது. இதுக்கும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாட் பெர்மிட்டட், இதையும் உள்ள அனுமதிக்க முடியாது. ஏன்னா இதுல ஜிஹாத் பற்றிய வசனங்களுக்கு விளக்கம் இல்லாம இருக்குது. சும்மா அந்த வசனங்களை படிச்சாங்கன்னு சொல்லி சொன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுவாங்க, தவறாக வழிநடத்தப்படுவாங்க, வன்முறையின் பக்கம் போவாங்க என்பதை மிக தெளிவாக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா குறிப்பிட்டு இந்த குர்ஆனை வெளியில் அனுப்ப முடியாது என்று அத்தனை பேரும் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு 4வது புத்தகம் ரிவ்யூ கமிட்டி என்ன சொல்றாங்கங்கறத பாருங்க. புத்தகத்துல பேரு குர்ஆனுடைய இறுதி 3 அத்தியாயங்களுக்குரிய விளக்க உரை, இது தஃப்சீர். இந்த மாதிரி ஒரு குர்ஆன் தான் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆனுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னன்னு கேட்டா, இதுவும் நாட் பெர்மிட்டட், இதுவும் அனுமதிக்க முடியாத நாட்டுக்குள்ள. காரணம் என்னன்னு கேட்டா, ரிவ்யூ கமிட்டியினுடைய நிபந்தனை 6.3 8.3 ஆகிய நிபந்தனைகள் பிரகாரம் உள்ள அனுமதிக்க முடியாதுங்கறாங்க. 6.3 நிபந்தனை அதையும் போட்டுக்கறாங்க. என்ன நிபந்தனை பாருங்க, புக் பேஸ்ட் ஆன் ஹம்பலி அண்ட் மாலிகி ஃபிக்ஹ். இந்த வந்திருக்கக்கூடிய தஃப்சீர் ஹம்பலி மற்றும் மாலிகி மதுஹப பேஸ் பண்ணி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. as well as books of fatawa can be imported only for research and reference purpose. இந்த மாதிரி ஹம்பலி மாலிகி மதுஹப் சார்ந்து எந்த புத்தகம் வரதா இருந்தாலும் ரிசர்ச் பர்பஸ்க்கு மாத்திரம் தான் வர முடியும், ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் தான் வர முடியும். இப்படி பொதுமக்களுக்கு கொடுக்கிறதுக்கு எல்லாம் வரக்கூடாது. ஷாஃபி ஹனஃபி மதுஹபை பின்பற்றி வரதா இருந்தா அது தாராளமாக வரலாம் என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இவங்களோட பிரச்சனை என்னன்னு இப்ப தெரியுதா? இதுதான் அவங்களோட பிரச்சனை. அதற்கு பிறகு 8.3 நிபந்தனை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, the books of Islamic carried which are based on other schools of thought will be allowed only for research and reference purpose with ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன். இஸ்லாமிய அடிப்படை சார்ந்து, அதாவது ஷாஃபி ஹனஃபி மதுஹப் அல்லாத வேறு வகையான புத்தகங்கள் வருவதாக இருந்தால் ரெஃபரன்ஸுக்கு மாத்திரம் தான் கொண்டு வர முடியும். எனவே இதை உள்ள அனுமதிக்க முடியாது என்று மிக தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, யார் உள்ள வர விடுறாங்க தெரியுமா? ஸ்ரீலங்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ஹம்பலி மாலிக்கும் தெரியுமா? இப்ப என்னன்னா, முழுக்க இவர்கள் செய்த பிழையை மறைப்பதற்கு முனைகிறார்கள். இந்த குர்ஆனை உள்ளே அனுமதிக்க முடியாது என்று சொல்லி இவர்கள் அத்தனை பேரும் கையெழுத்து போட்ட பிரதி, இதுல ஒரிஜினல் எல்லாமே என்கிட்ட இருக்குது, அவங்க கையெழுத்து போட்ட பிரதியை தான் நீங்க இதுல பாக்குறீங்க. இந்த குர்ஆன் உள்ளே வராமல் இருப்பதற்கு முழு காரணமும் ரிவ்யூ கமிட்டி. இந்த ரிவ்யூ கமிட்டியில் இருக்கக்கூடிய நான் மேலே பேர் குறிப்பிட்ட நபர்கள் தான். இவர்கள் யாரும் இந்த கமிட்டி போடப்படுகிற நேரத்தில் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய தலைமை பீடத்திலேயோ அவர்களுடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டிலேயோ இருந்தவங்க கிடையாது. இப்பொழுது அத்தனை பேரும் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய உறுப்பினர்களாக இருந்து கொண்டு இப்ப என்ன பார்க்கறாங்கன்னு கேட்டா, ரிவ்யூ கமிட்டி செய்த குற்றத்தை ஜம்மியாவினுடைய குற்றமாகவும் காட்ட பார்க்கிறார்கள். இத்தோட முடிஞ்சிருச்சான்னா அத்தோட முடியல. 2025 7ஆம் மாதம் 15ஆம் தேதி ஸ்ரீலங்காவினுடைய முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தில் இருந்து எம்ஆர்எம் சாதிகான் என்கிற சாதிக் ஹாஜியார் அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்படுகிறது. அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடப்படுதுன்னு கேட்டா, சப்ஜெக்ட் என்ன போட்டுக்கிறாங்கன்னு கேட்டா, நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் டிசிஷன், தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய தீர்மானத்தை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்ன தீர்மானத்தை அறிவிக்கிறாங்கன்னா, குர்ஆன் கொஞ்சம் இலங்கைக்கு வந்திருக்குது, இந்த குர்ஆனை வெளியில நாங்க அனுப்பணுமாக இருந்தால் the translate Quranic book presently held in Sri Lanka customs shall not be released unless accurate footnote with correct interpretation are included on the relevant pages by the original publishers. யார் இத வெளியிட்டாங்களோ அவங்க சம்பந்தப்பட்ட இடத்துல footnote போடாம இந்த குர்ஆனை வெளியிலே அனுப்ப முடியாது என்று சொல்லி மிக தெளிவாக பாதுகாப்பு கவுன்சிலுடைய தீர்மானம் இதுதான் 2025
2025 7ஆம் மாதம் 15 இந்த 3 மாசத்துக்கு முன்னாடி இலங்கையினுடைய அரசு முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் சார்பாக இந்த தகவலை சாதிக் ஹாஜியார் அவர்களுக்கு மக்காவுக்கு அனுப்பி இருக்கிறார்கள். இப்ப இலங்கை அரசு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, குறிப்பிட்ட வசனங்களுக்கு நீங்க ஃபுட் நோட் போடணும், போட்டா அதை ரிலீஸ் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம், ஃபுட் நோட் போட்டா தான் ரிலீஸ் பண்ணணும் என்ற நிபந்தனையை கொண்டு வந்தது இலங்கை அரசு அல்ல, அதை கொண்டு வந்தது இந்த ரிவ்யூ கமிட்டிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க இதை மட்டும் போடல, என்னெல்லாம் போட்டுக்கிறாங்கிறத பாருங்க. இலங்கைக்குள்ள எந்த புக்ஸை யாரு கொண்டு வரணும்னாலும் ஒரு நிபந்தனை கொஞ்சம் தொகுத்துருக்காங்க. இந்த நிபந்தனை எல்லாம் நான் சொல்ல போனா அரவருக்கு சொல்லணும். ரிவ்யூ கமிட்டி இதை மறுத்தார்கள் என்றால் 1 by 1 தனித்தனியாக பேசுவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அவர்கள் யார் யாரெல்லாம் ரிவ்யூ கமிட்டியில இருக்கிறார்கள் என்கிற நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த பட்டியல் போடப்பட்டிருக்கிறது முதலாவதாக. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய புக்குகள் எந்தெந்த வகை எப்படி உள்ள அனுமதிக்கலாம் என்றெல்லாம் போட்டுக்கிட்டு வரும்போது 15வது இலக்கத்தில் ஒரு செய்தி போடுறாங்க. இலங்கைக்குள்ள குர்ஆன் கூட வரக்கூடாதான். ஏன்னா குர்ஆன்ல இருக்கக்கூடிய சில வசனங்களை பார்த்துட்டு தப்பு தப்பா புரிஞ்சிருவாங்க மொழிபெயர்ப்புல குறிப்பில்லாட்டி, அதனால அதுக்கு விளக்க உரை போட்டா தான் உள்ள வர முடியும் என்று சொல்லுகிற இந்த ரிவ்யூ கமிட்டி 15வது இடத்துல மௌலூது புக்குகள் உள்ள வரலாமா என்பது பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, தாராளமாக உள்ள வரலாம், லோ ரிஸ்க், அது எந்த பிரச்சனையும் கிடையாது, உள்ள கொண்டு வரலாம்ங்கறாங்க. மௌலூது கிதாபுகளை கூட உள்ள கொண்டு வந்துடலாம், குர்ஆனை உள்ள கொண்டு வந்துட கூடாது. ஏன்னா குர்ஆனை பார்த்தா தப்பு தப்பா புரிஞ்சு குண்டு வைக்க போயிடுவாங்க, பிரச்சனை பண்ண போயிடுவாங்க. பெரும்பான்மை சமூகத்திற்கு நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தகவல் வரலாற்று பிழையா இல்லையா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு காலமா இனவாதிகள் பேசி வந்தான், குர்ஆனை பார்த்தா குண்டு வைப்பான், குர்ஆனை பார்த்தா தீவிரவாதத்துக்கு போவான்னு. அந்த வேலையை இந்த ரிவ்யூ கமிட்டி செய்திருக்கிறதா இல்லையா? உங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சில கொள்கைகளுக்கு மாற்று கருத்துள்ள கொள்கைகள் சவுதி அரேபியாவில் இருக்குதுன்னு சொன்னா அதை நீங்க அவங்களோட போய் பார்க்கணும். அந்த மொழிபெயர்ப்பை எப்படி நீங்க தடுப்பீங்க உள்ள வர்றதுக்கு? உங்களுடைய இந்த குரோதம் இலங்கை இஸ்லாமிய சமூகத்தையும் அத்தனை பேரும் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய குர்ஆனையும் இலங்கைக்குள் வர முடியாமல் தடுத்து விட்டதா இல்லையா? 2025 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் சாதிக் ஹாஜியார் அவர்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் விளக்க குறிப்புகள் போடப்பட்டால் குர்ஆனை ரிலீஸ் பண்ணுவோம் என்று சொல்றாங்கல்ல, அந்த விளக்க குறிப்புகளை கூட அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா தயாரித்து விட்டது. கிட்டத்தட்ட 60 பக்கங்களில் விளக்க குறிப்புகள் இருக்கிறது. நான் முழுமையாக அதையும் படித்திருக்கிறேன். தேவையான வசனங்களுக்கு இதுதான் அதுக்குரிய விளக்கம்ங்கிறதையும் அவங்க தொகுத்து இருக்கிறாங்க. இந்த விளக்க குறிப்பை அதிலே போட்டு வெளியிடலாமா இல்லையா? அதை கூட வெளியே விடாமல் தடுப்பது யார்? இந்த ரிவ்யூ கமிட்டிக்கு அப்படி என்ன தேவை இருக்கிறது இதை தடுப்பதற்கு? ஒரு நாட்டுக்குள்ள ஒரு புத்தகம் வரணும்னா இந்த அடிப்படையில் தான் இருக்கணும். ஏன்னா பாராளுமன்றத்தில் புத்த சாசன அமைச்சர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, மாலிகி ஹம்பலி மதுஹபு சார்ந்த புத்தகங்கள் நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு ரிவ்யூ கமிட்டி சொல்லுதுங்கிறாங்க. மாலிகி ஹம்பலி மதுஹபு சார்ந்த புத்தகங்கள் வரக்கூடாதா? அதை நீங்க தனியா பார்த்துக்கிறீங்க. குர்ஆனையும் ஏன் ஹம்பலி குர்ஆன், மாலிகி குர்ஆன், தௌஹீது குர்ஆன், தப்லீக் குர்ஆன், ஜமாத் இஸ்லாமி குர்ஆன் ஏன் பிரிக்கணும்? அது குர்ஆன், அது குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு. உங்களுக்கு பிரச்சனை சவுதியில இருந்து வந்ததுங்கிறது தான். அதற்காக வேண்டித்தான் இந்த தடையை விதிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா புத்த சாசன அமைச்சர் பாராளுமன்றத்தில் பேசும்போது அதை குறுக்கிட்டு பேசுகிற பாராளுமன்ற உறுப்பினர் மஸ்தான் மிக அழகான ஒரு செய்தியை சொல்லுவார். 30 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த குர்ஆனை தான் நானும் படித்திருக்கிறேன்ங்கிறார். நாம் படிச்சது அதை, மஸ்தான் படிச்சது அதை, தௌஃபகீம் படிச்சது அதை, ரிஷாட் பதியுதீன் படிச்சது அதை, முனீர் முலஃபர் படிச்சது அதை, முர்ஷித் முலஃபர் படிச்சது அதை, அர்க்கம் நூராமித் படிச்சது அதை, இந்த குழுவில் இருக்கிற அத்தனை பேரும் படிச்சது அதை, ஏபிஎம் அஸ்ரஃப் படிச்சது இதை, சாதிக் ஹாஜியார் படிச்சது இதை, தரிகா சகோதரர்கள் படிக்கிறது இதைத்தான், தப்லீக் மக்கள் படிக்கிறது இதைத்தான், தௌஹீத் மக்கள் படிக்கிறது இதைத்தான். 30-40 ஆண்டுகளாக இந்த மொழிபெயர்ப்பு பச்சை தர்ஜுமா இருக்குதா இல்லையா? பச்சை கலர்ல ஒரு குர்ஆன் மொழிபெயர்ப்பு இருக்கும். அந்த குர்ஆன் மொழிபெயர்ப்பு தான் இப்பயும் வந்திருக்குது. அப்ப இவ்வளவு காலமாக நம்ம எல்லாரும் படிச்சமே, அத்தனை பேரும் படிச்சிட்டு போய் குண்டு வச்சானா? அத்தனை பேருமே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டானா? அத்தனை பேரும் குர்ஆனையே ஏற்குமாறா விளங்கிக்கிட்டானா? இல்லதானே? மிக தெளிவா தானே போய் ஒரே ஒரு ஷைத்தான் அவன் குர்ஆனை பார்த்து தான் போய் குண்டு வச்சானா? அவன் கண்ட எவனோ ஒருத்தன் பேசின பேச்சுக்களை கேட்டுக்கிட்டு போய் குண்டு வச்சான், தீவிரவாதத்தில் ஈடுபட்டான். அதுக்காக வேண்டி குர்ஆனை படிச்சாலே தீவிரவாதத்தில் ஈடுபடுவானுங்கிற மாதிரி எப்படி ரிவ்யூ கமிட்டி முடிவெடுக்க முடியும்? எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை! கொரோனா ஜனாசா எரித்ததை விட மிக மோசமான ஒரு அநியாயத்தை இலங்கை முஸ்லிம்களுக்கு இந்த ரிவ்யூ கமிட்டி செய்திருக்கிறது. செஞ்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, நாங்க ஒண்ணுமே பண்ணல, அது பண்றது வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, ஜனாதிபதி பண்றாரு, அரசாங்கம் பண்ணுது, ரணில் உள்ள வர விடல, இப்ப அனுரகுமார் திசாநாயக்க வர விட மாட்டேங்கிறாரு, விஜிதேயரை தடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, முனீர் முலஃபர் ஒண்ணுமே பேசாம இருக்கிறாரு. யார தலையில முளக அரைக்க பாக்குறீங்க? அத்தனையும் போய், அத்தனையும் ஃப்ராடுத்தனம். முழுக்க முழுக்க இந்த சமூகத்தை கொண்டு போய் அடகு வைக்கிற ஒரு வேலையை, சமூகத்தை காட்டி கொடுக்கிற ஒரு வேலையை இந்த ரிவ்யூ கமிட்டி பார்த்திருக்கிறது. மனம் வெந்து பேசுறேன், அவ்வளவு ஆதங்கத்துல பேசுறேன், தாங்க முடியாம இருக்குது. நான் இதை வெறுமனே பேசல, அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய செயலாளர் சகோதரர் அர்க்கம் நூராமித்தோடு போன் பண்ணி பேசி இருக்கிறேன். அவர்கிட்ட முகத்துல இதை சொல்லி இருக்கிறேன். நீங்க செஞ்ச காரியம் தான் இது அத்தனைக்கும் காரணம் சொல்லிட்டு தான் பேசுறேன். ஏன் பேசுறேன்னா, சொல்லாம பேசுறேன் ஆகக்கூடாது. அவர் என்னுடைய நல்ல நண்பர், அதுல எந்த மாற்று கருத்து. நட்பு என்பது வேறு, சமூக துரோகம் என்பது வேறு. இது சமூகத்தின் துரோகம், யார் செய்தாலும் இது துரோகம். இது சம்பந்தமாக சகோதரர் சாதிக் ஹாஜியார் அவங்களை தொடர்பு கொண்டே நான் கேட்டேன், ஹாஜியார்
என்னதான் நடந்துச்சு, என்ன இப்ப இந்தியாவுக்கு அனுப்ப போறேன் என்று சொல்றாங்களே என்று சொல்லும்போது, வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜிஸ்மின் பிரதர் ஜாக்கல்லஹே. நீங்கள் முக்கியமாக குர்ஆன் விஷயத்தை பற்றி முன்னுக்கு இதை பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்துறது கேட்குறாங்க. இதுட்டு பிரதர், நான் குர்ஆனை என்கிட்ட பல பேர் கேட்கும்போது அதை அனுப்புறதுக்கு தயாராகும் போது அப்போதைய டைரக்டர் ஃபைசல்கிட்ட கேட்குறேன். அவர் மினிஸ்டர்கிட்ட கேட்டு அனுமதிக்கிறாரு. நான் கான்சுலேட் ஊடாக ஜித்தாவில் இருந்து ஃபாரின் மினிஸ்ட்ரி ஊடாக இங்கே அனுப்பி சாம்பிளையும் பார்த்து எல்லாமே ஓகே, உள்ள குர்ஆனை அனுப்புங்கன்னு சொன்னதுக்கு பிறகுதான் நான் குர்ஆனை உள்ள அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக சொல்றாரு. சொன்னதுக்கு பிறகு இங்க ரிவ்யூ கமிட்டி தடை விதிக்குது, உள்ள வர முடியாதுன்னு. உடனே என்ன பண்றாருன்னா, சாதிக் ஹாஜியார் ஸ்ரீலங்காவுக்கு வர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்து சில பேரை அழைத்து கொண்டு அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய தலைமையகத்துக்கு போனேன். அங்க அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் அஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் இருந்தார்கள். அதனுடைய பொதுச் செயலாளர் அர்க்கம் நூராமித் அவர்கள் இருந்தார்கள். எல்லோரையும் வைத்துக் கொண்டு இது சம்பந்தமாக பேசும்போது, ரிவ்யூ கமிட்டி ஏன் தடுக்கிறீங்க, இந்த குர்ஆனை வெளியே விடுங்க என்று சொல்லும்போது ஷேக் அர்க்கம் நூராமித் என்ன சொன்னார்னு சொன்னா, நீங்க ஒரு கடிதம் தாங்க ஹாஜியார், நான் உடனே ரிவ்யூ கமிட்டி சொல்லி இந்த குர்ஆனை ரிலீஸ் பண்றதுக்கு வழி பார்க்கிறேன் என்று சொன்னாரு. நான் 2024 7ஆம் மாதம் 17ஆம் தேதி உடனடியாக கடிதம் எழுதி கொடுக்கிறேன். ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் குர்ஆன் ரிலீஸ் பண்ணப்படவில்லை. ஒரே நாள்ல நான் ரிலீஸ் பண்ணி தர்றேங்கிறாரு. இதுவரைக்கும் குர்ஆனை ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி நடந்த சம்பவத்தை அவர் சொல்லி இருக்கிறார். அதை நீங்களே கேளுங்க. ஜமியத்துல் உலமாவுக்கு போய் கேட்டோம், ஏது நிப்பாட்டு வச்சிருச்சு. அதுக்கு போகிற அவசியம் யாரு அர்க்கம் நூறுலாமே உஷரோட நிற்கிறது, அவர்கிட்ட கேட்கணும். அவர் தான் சரி இருந்துச்சு, நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கடிதம் மட்டும் கொடுங்க, நாங்கள் அதை நாளைக்கு கிளியர் பண்ணுறோம் முடிச்சது. டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் கடிதம் மட்டும் கொடுத்து நினைந்துட்டு 17ஆம் தேதி ஜூலை 2024 இது வரைக்கும் ஒன்றும் நடக்கல. அப்படின்னா குர்ஆன் போய் சேர்ந்து இது வரைக்கும் கஸ்டம்ஸில் இருந்துட்டு எங்கள் ஹாபர் வைக்குது சொல்கிறாங்க. இருந்துட்டு யாரும் முன்னுக்காக செய்யல. இதற்கு முழு காரணமும் ரிவ்யூ கமிட்டி தான் என்பதை அடித்து சொல்லுகிறார் சாதிக் ஹாஜியார். அதையும் கேளுங்க. இது தடுக்கிறது மெயின் காரணம் இந்த ரிவ்யூ கமிட்டி. வேறு ஒருத்தரும் இல்லை. ரிவ்யூ கமிட்டி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாவோட மேல பயம் ஒன்று இல்லை. இதற்கு ஜம்ஐயா பொறுப்பில்லை, ஆனால் அவர்கள் தட்டி கேட்க வேண்டும் என்கிறார் சாதிக் ஹாஜியார். இதுக்காக வேண்டி எங்களோட ஸ்ரீலங்கா முஸ்லீம்கள் இல்லையா இதை பற்றி தட்டி கேட்கறதுக்கு ஜமியத்துல் உலமா என்ன செய்யுது, இது தட்டி கேட்க உத்தரவும் இல்லையா? அதுதான் நான் கேட்கிறேன். அது மட்டுமல்லாம இலங்கை முஸ்லீம்கள் இதை கேட்க மாட்டீங்களாங்கிறாரு. அவர் கேட்டாலும் கேட்கலாட்டியும் உண்மைதானே. இலங்கை இஸ்லாமியர்கள் ஆகிய நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இது பொறுப்பா இல்லையா? திருமறை குர்ஆனை இலங்கையிலிருந்து ரிட்டன் அனுப்பினாங்கன்னா, இந்த காரணத்துக்காக அனுப்பப்பட்டால் குர்ஆனை தப்பு தப்பா புரிவைங்க, விளக்கம் இல்லைன்னா என்கிற இந்த ரிவ்யூ கமிட்டி போட்டிருக்கக்கூடிய வன்மமான திட்டமிட்ட இந்த காரணத்துக்காக குர்ஆன் திருப்பி அனுப்பப்பட்டால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு செய்தியை இந்த உலகத்திற்கு கொடுக்கும். 9/11 தாக்குதல் அமெரிக்காவில் நடைபெற்றது. 2 இரட்டை கோபுரங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஒசாமா பின் லேடன் தான் தாக்குதல் நடத்தினே அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை அழிச்சாங்க. அந்த அமெரிக்காவில் குர்ஆனை தடை விதிச்சாங்களா? தடை விதிக்கல. நியூசிலாந்தில் அட்டாக் நடைபெற்றது. அந்த நியூசிலாந்தில் குர்ஆன் தடை விதிக்கப்பட்டதா? தடை விதிக்கப்படல. கனடாவில் அட்டாக் நடைபெற்றது. கனடா குர்ஆனை தடை செய்த. உலகத்தில் எந்த நாடு குர்ஆனை தடை பண்ணிச்சு? இந்த குர்ஆனை உள்ள அலௌட் பண்ண முடியாதுன்னு எந்த நாடு ரிட்டர்ன் அனுப்பிச்சு? ஒன்ன காட்டுங்க. இங்க ஈஸ்டர் அட்டாக் நடந்ததோட இப்படி எல்லாம் நடக்கும் அப்படி எல்லாம் நடக்கும் என்று சொல்லி சரி இனவாதிகள் சொல்லி ஒரு கோட்டா கவர்மெண்ட்ல ரிட்டர்ன் அனுப்பி இருந்தாலும் ஒரு கணக்கு. அரசாங்கம் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான்னு கூட சொல்லலாம். அரசாங்கம் கூட அந்த முடிவு எடுக்கல. இந்த உலமாக்கள்ங்கிற பேர்ல இருக்கக்கூடிய ரிவ்யூ கமிட்டியில் இருக்கிற கொஞ்சம் பேர் எடுக்கிற இந்த முடிவால குர்ஆன் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட போகிறது. குர்ஆன் தீவிரவாதத்தை வெறுமனே படித்தால் தூண்டிவிடும் என்கிற ஒரு கெட்ட செய்தியை இந்த உலகத்திற்கு இந்த ரிவ்யூ கமிட்டி கொடுத்திருக்கிறது. பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் மஸ்தான் அவங்க புத்த சாசன அமைச்சரிடத்துல கேள்வி எழுப்பும் போது புத்த சாசன அமைச்சர் அதற்கு சொல்லுகிற பதில பாருங்க. මෙන්න මේ විද්වත් කණ්ඩායම තමයි ග්‍රන්ථ පරීක්ෂාවට කරනු ලැබුවේ. 2021 ඒ ස්ථාපිත කිරීමේ සිට කමිටුව ස්වේච්ඡාවෙන් අඛණ්ඩව සේවය කරන බව කියන්නට ඕන. 2021 ரிவ்யூ கமிட்டி அமைக்கப்பட்டதாக கூறுகிறார். ஏபிஎம் அஷ்ரஃப் தான் அமைக்கிறார். அதை தான் அவர் சுட்டிக்காட்டாரு. சுட்டிக்காட்டினதுக்கு பிறகு அவரே என்ன சொல்றாருன்னு கேட்டா, தவறாக புரிந்து கொள்ளும் ஜிஹாத் உள்ளிட்ட வசனங்களுக்கு விளக்க குறிப்பு போட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்க. පුරාණයේ පරිවර්තනවල අවශ්‍ය ස්ථානයන්හි ජිහාඩ් සහ අනෙකුත් ඒවායේ පද වැනි විශේෂයෙන්ම නිසි පැහැදිලි කිරීම නොමැති විට පාඨකයා විසින් වැරදි ලෙස තේරුම් ගැනීමට හැකියාව ඇති. தவறாக புரிந்து கொள்ளும் ஜிஹாத் உள்ளிட்ட வசனங்களுக்கு முத்தசாபியாத்தான வசனங்கள் சிலது குர்ஆன்ல இருக்குதுங்கிறத எல்லோருமே ஒத்துக்கொள்கிறோம். ஆனா அதுல இந்த ஜிஹாத் பத்தி இந்த வசனங்கள் வருகுதான்னு யாராவது கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம்.
சரி, அப்படியே வந்து அதுக்கு மட்டும் விளக்க உரையை போட வேண்டியதானே? விளக்கம் போடலைன்னா அத்தனை பேரும் தப்பு தப்பா புரிவாங்க. ஒரு மாற்று மத சகோதரர் என்னன்னு பார்த்துட்டு கேட்கிறாருன்னா அதுக்கு விளக்க குறிப்பு போடுறோம் அர்த்தம். அத்தனை இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் என்னன்னு தெரியும் போது அதை ஏன் இப்படி திசை திருப்பினீர்கள்? யார் திருப்பியது? யாரும் திருப்பல. இந்த ரிவ்யூ கமிட்டி தான் திருப்பியது. அதை மிக தெளிவாக ரிவ்யூ கமிட்டி இப்படி ஒரு நிபந்தனை போட்டிருக்கிறாங்க என்பதை பாராளுமன்றத்தில் புத்த சாசன அமைச்சரே மஸ்தான் அவர்களுக்கு பதிலாக சொல்லுகிறார். அந்த வீடியோ பாருங்க. මෙන්න මේ විද්වත් කණ්ඩායම තමයි ග්‍රන්ථ පරීක්ෂාවට කරනු ලැබුවේ. ශාස්ත්‍රපති ෂේක් අක්‍රම් නුර් අමිත්, ඒ වගේම ෂේක් ආචාර්ය ඒ අස්වර් අසාම්, ෂේක් මුර්ෂිද් මුලාෆර්, ශාස්ත්‍රපති ෂේක් සැකි අහමඩ්, ෂේක් ශාස්ත්‍රවේදී ෂේක් ඒ.එච්. ඉස්හදුනින්, ෂේක් මුෆ්ටි මුස්තාපා නීතිවේදීතුමා, ඒ වගේම අධ්‍යාපනපති ෂේක් එම්.ආර්.එම්. සිල්මි. මේ කියන විද්වත් කණ්ඩායම ගෞරවනීය කණ්ඩායම තමයි පත් කරලා திபென். இந்த டைம்ல குறுக்கிட்டு பேசுகிற மஸ்தான் அப்பதான் சொல்றாரு, இந்த குரானை நானே படிச்சிருக்கிறேன், 3 லட்சம் குரான் இதுவரைக்கும் இலங்கைக்கு இந்த குரான் வந்திருக்குது, 50 நாடுகளுக்கு மேல சவுதி அரேபியா இந்த குரானை இலவசமா அனுப்புறாங்க, இதை எப்படி தடுப்பீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல தான் கேட்கிறார். நியாயமான கேள்வியா இல்லையா சகோதரர்களே? மொழிபெயர்க்கப்பட்ட இதுல இருந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் குர்ஆன்கள் இலங்கைக்கு வரப்பட்டிருக்கிறது. அந்த 3 லட்சம் குர்ஆன்களும் இன்று பாவனையில் இருக்கின்றது, பார்க்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட நானே 30 வருடங்களுக்கு முதல் இதே குர்ஆனை எடுத்திருக்கின்றேன். தாண்டி அமைச்சர் விஜித ஹேரத்திடத்தில் குரான் உள்ள அனுமதிக்கப்படாமல் இருக்குது என்று சொல்லி ஊடகவியலாளர் மாநாட்டில் ஒரு ஊடகவியலாளர் கேட்கும்போது அதற்கு அமைச்சர் விஜித ஹேரத் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த குரான் அனுப்பப்பட்ட முறை பிழையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே அமைச்சர் விஜித ஹேரத்துக்கு என்ன நடக்குதுன்றதே தெரியல, தெரியாம தான் இந்த பதில சொல்றாருங்கிறது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா අල් කුරාන් පොත් ටික නැවත අපනයනය කරන්න එකඟ වෙලා තිබුණා. මොකද ඒකේ ප්‍රශ්න තිබුණේ අල් කුරාන් පොත්වල තියෙන අඩංගුවේ ප්‍රශ්නයකට වඩා ගෙන්වපු ක්‍රමවේදයේ වැරද්දක් තිබුණා. அனுப்பப்பட்ட முறை பிழை என்று சொல்லி சொன்னா, ஆல்ரெடி அரபு குரான்ல கொஞ்சம் உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஆசாத் சாலி போய் என்ன பண்ணாருன்னு கேட்டா, ரணில் அந்த எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் ரணிலோட பேசி குரான்ல 15,000 அல்லது 20,000 குரான்களை அவர் வெளியே கொண்டு வந்தாரு. அந்த குரான் வெளியே கொண்டு வந்த முறையும் பிழைண்டாயிரும். எனவே அனுப்பப்பட்ட முறை சரியாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறது. கரெக்டா முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்துக்கு தான் அனுப்பியிருக்கிறாங்க, எல்லாம் ப்ராப்பரா செஞ்சிருக்கிறாங்க. இதை பிழையாக சித்தரித்தது அரசாங்கமோ அதிகாரிகளோ அல்ல, ரிவ்யூ கமிட்டி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை பற்றி சொல்லும்போது சொல்கிறார்கள், அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக்க. இந்த குர்ஆன் நாளை மறுமையிலே உனக்கு சாதகமாக அல்லது பாதகமாக கருத்துரைக்கும், சாட்சியாக வந்து நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாளை மறுமையில் இந்த 30,000 குர்ஆன்கள் இலங்கைக்கு வந்த விதம், இந்த குர்ஆன்களுக்கு நடக்கிற அநியாயத்தை பற்றி குர்ஆனே கண்டிப்பாக சாட்சி சொல்லும். ஆவணங்கள் இந்த உலகத்திலே சாட்சியாக இருக்கிறது. இதற்கு வேறு யாரும் காரணமல்ல சகோதரர்களே. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவை நாம் குறை சொல்வதில் அர்த்தமில்லை, எந்த அமைப்புகளையும் குறை சொல்வதில் அர்த்தமில்லை, அரசாங்கங்களை குறை சொல்வதில் அர்த்தமில்லை, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியை குறை சொல்வதில் அர்த்தமில்லை. நான் மேலே குறிப்பிட்ட இந்த ரிவ்யூ கமிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் செய்த மிகப்பெரிய அநியாயம் இது. இவர்கள் சமூகத்திடத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும். நான் கேள்விப்பட்டேன், நாளை அல்லது நாளை மறுநாள் ஓரிரு நாட்களுக்குள்ளாக குர்ஆன் தொடர்பாக என்ன நடந்தது என்று சொல்லி ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்த இருக்கிறாங்களாம். எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத சொல்ல வர போறாங்களாம் என்று செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அப்படி நீங்கள் தைரியமாக ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்துவதாக இருந்தால் எனக்கும் சொல்லுங்கள், நேரடியாக நான் வந்து ஆவணங்களோடு உங்களிடத்தில் கேள்வி கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஏன்னா அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா மீடியா கான்ஃபரன்ஸ் வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. காரணம் என்னன்னா, நான் அறிந்த வகையில் இந்த குர்ஆன் தடுக்கப்பட்டது தொடர்பாக கடந்த வாரம் நடைபெற்ற ஒரு மீட்டிங்ல கூட கண்ணியமிக்க ஒரு ஆலிம் அழுத செய்திகளும் எங்களுடைய காதுகளுக்கு எட்டி இருக்கிறது. ஏன் இந்த குர்ஆனை வெளியே கொண்டு வர முடியாம இருக்குது, தலைவர் அவங்க நேரடியாக ஜனாதிபதியோட போய் பேசணும் என்கிற அளவுக்கு அந்த கூட்டத்திலே பேசப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் பல முயற்சிகள் நடைபெறுகிறது. இந்த வீடியோவினூடாக அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவிடத்தில் நாங்களும் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து நேரடியாக ஜனாதிபதியை சந்தித்து பேசுங்கள், பாதுகாப்புத்துறையை சந்தித்து பேசுங்கள். இந்த ரிவ்யூ கமிட்டி போட்ட திட்டமிட்ட இந்த சூழ்ச்சிகரமான குர்ஆனை தடுப்பதற்கென்றே வேண்டும் என்று போட்ட இந்த நிபந்தனைகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் தொடர்பில்லை. இந்த குர்ஆனை உள்ளே அனுமதிக்க வேண்டும், குர்ஆனை தயவு செய்து திருப்பி அனுப்பி விடாதீர்கள் என்று அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா நேரடியாக தலையிட வேண்டும். பாராளுமன்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இதிலே தலையிடுங்கள். எதிர்வருகிற நாட்களில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸினுடைய தலைவர் உள்ளிட்ட முஸ்லிம் காங்கிரஸினுடைய எம்பிக்களையும் சந்தித்து பேசுவதற்கான அப்பாயின்மெண்ட்டுகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதே போன்று ரிஷாட் பதியுதீன் அவர்களுடைய கட்சி உறுப்பினர்கள்ட்டையும் சந்தித்து பேசுவதற்கான அப்பாயின்மெண்ட்டுகளை கேட்டிருக்கிறோம். அரசாங்க தரப்பு எம்பிக்கள்கிட்டையும் அப்பாயின்மெண்ட்டுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த விவகாரங்களை எல்லாம் போய் எடுத்து சொல்வதற்காக
என்பதற்காக உண்மையிலேயே இதற்கும் யாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ரிவ்யூ கமிட்டி என்கிற ABM அஷ்ரஃபால் நியமிக்கப்பட்ட முஸ்லிம் கலாசார திணைக்களத்தால் நியமிக்கப்பட்ட இந்த கமிட்டி தான் குர்ஆனை உள்ளே வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே இவர்கள் மறுமையில் பதில் சொல்ல வேண்டும். என்னுடைய நண்பர்களாக இருக்கலாம், தோழர்களாக இருக்கலாம், நட்பு என்பது வேறு, சமூக துரோகம் என்பது வேறு. நீங்கள் மீடியா கான்ஃபரன்ஸ் வைக்கிறதாக இருந்தால் தயவு செஞ்சு சமூகத்தில் மன்னிப்பு கேட்கறதுக்காக ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் வைங்க. நாங்கள் செஞ்ச பிழையால் இது நடந்துருச்சுன்னு சொல்லுங்க, சமூகம் மன்னிச்சுட்டு போயிடும். எப்படியாவது குர்ஆனை வெளியெடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அதை விடுத்துவிட்டு நாங்கள் அப்படி செய்யவில்லை இப்படி செய்யவில்லை என்று சொல்லி மீண்டும் மீண்டும் இந்த சமூகத்தை திசை திருப்புகிற விதமாக பொய் சொல்வதற்கு ரிவ்யூ கமிட்டி மீடியாவுக்கு அருமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அத்தனை ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு 4 நாளைக்கு மேலே உட்கார்ந்து ஒவ்வொரு ஆவணமாக படித்துத்தான் இந்த செய்திகளை கொண்டு வந்திருக்கிறோம். இதே போன்று மொத்தமாக அதற்கும் வரிக்கு வரி உண்மை தகவல் என்ன என்பதை வெளிக்கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் வெளியே வர வேண்டும். உலமாக்கள் அழுகிறார்கள், ஹாஃபிதுகள் கண்ணீர் வடிக்கிறார்கள், மனது வெந்து துடிக்கிறார்கள். உலமா சபையிலே இருக்கக்கூடிய பல உலமாக்கள் கூட அதற்காக தாங்க முடியாத அளவுக்கு கவலைப்படுகிறார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எனவே ஒரு ரிவ்யூ கமிட்டி என்கிற பேரில் இருந்த ஒரு சில பேர் இப்படியான ஒரு காரியத்தை பண்ணிட்டு இப்போ ஜம்மியத் உலமாவுக்குள்ள வந்துட்டு ஜம்மியாவின் தலையில் இதை அடித்து தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்து விடாதீர்கள். தயவு செய்து பொதுமக்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஜம்மியாவுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மீண்டும் சொல்கிறேன், இது ரிவ்யூ கமிட்டி செய்த வேலை. அத்தனை ஆதாரங்களையும் இந்த இடத்துல காட்ட முடியல, நேரம் பத்தாதுங்கிறதுனால தேவைப்படுகிற நேரத்துக்கு மேலதிகமாகவும் வேண்டுமென்றால் எல்லா ஆதாரங்களையும் போடுவதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். பல ரஹ்மான் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இந்த குர்ஆன்கள் வெளியே வருவதற்கு அத்தனை பேரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.